ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம். அது எப்படி கவனிக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் அத்தனையும் முழுசாக புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு காயினை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. ஏதோ ஒரு காயின் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ ஏதோ ஒரு காயின் சூஸ் பண்ணிட்டீங்க. நான் உதாரணத்துக்கு ஷிப் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் ஷிப்பு வச்சுருக்கிறேன். இந்த ஷிப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் முடிவு பண்ண பிற்பாடு என்னென்ன செய்யணும் அப்படின்றது தான் முக்கியம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு நோட்டு, ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் நியூ யூசர்ஸுக்கு, ஓகேங்களா, புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக இது அவசியமான ஒன்று. எதுக்காக அப்படின்னா, மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா காயின் ஏறும் இறங்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி கேண்டில் பார்க்கணும். அந்த கேண்டில் எப்படி பார்க்குறது அப்படின்ற விஷயமும் இருக்குது. அதுக்காக சொன்னேன். நீங்கள் ஒரு நோட்டு பேனை எடுத்துகிட்ட பிற்பாடு நீங்கள் கேண்டிலில் இது தெரியும், இங்கே தெரியும், இங்கே ப்ரைஸ் தெரியுதுங்களா? அதே போல் நீங்கள் என்ன எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கேண்டில் எப்படி போயிருக்கு அப்படின்றது. 1 நிமிஷம் கேண்டில் இருக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம், 5 நிமிஷம், 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் அப்படின்ற மாதிரி, மாதம், வாரம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த கேண்டிலை ஃபாலோ பண்ணணும். அந்த கேண்டிலை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றதையும் அதுக்கும் தனியாக வீடியோ கொடுக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் கேண்டிலை ஃபாலோ பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே போயிருக்குங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? இப்படி எல்லா காயினுக்குமே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழேன்னு போயிட்டு தான் வரும். அப்போது நோட்டு பேனை எதுக்காக எடுத்துக்க சொன்னேன்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்க, இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிருக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் தான் மேலே தான் இருக்குது. இப்போ இது 24 ஹவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒரு நிமிஷம் கேண்டிலோ இல்லை 3 நிமிஷம் கேண்டிலோ பார்க்கும்போது உங்களுக்கும் இதே போல் லைன் தான் கிடைக்கும். இது போல் லைன் கிடைக்கும்போது அங்கே முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, கேண்டிலை பார்க்கும்போது இந்த பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஏற்றம் அப்புறம் இறக்கம், திரும்ப ஏற்றம் இறக்கம். அப்போ நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, தொடர்ந்து 1 மாதம் இல்லை 1 வாரம் கேண்டில் பார்க்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம். ஃபாலோ பண்ண பிற்பாடு நான் வரைஞ்ச லைன் மாதிரி, ஓகேங்களா, லைன் வரைஞ்சல அதே போல் நீங்கள் வரைஞ்சி பார்த்துக்கணும். எதுக்காக அந்த லைனுன்னா, அப்போது நீங்கள் இது 1 மாத கேண்டில் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு 1 மாத கேண்டில், இது 1 மாத கேண்டில். அப்போது ஒவ்வொரு மாதமும் இது போல் ஏறுதா இறங்குதா அப்படின்றத நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு பார்க்கணும். அப்படி நடந்த நிகழ்வை பார்த்த பிற்பாடு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஐடியா கிடைச்ச பிற்பாடு நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இல்லை எனக்கு லாங் டைமுக்கு ஹோல்டு பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இதை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே வர்றது பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் வராங்க. ஏன்னா சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு இன்கம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வருது. அப்படி உள்ளே வரவங்க இதெல்லாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அப்படி நீங்கள் பார்த்துட்டு அந்த லைனு எங்கே கட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த லைனு எங்கே கட் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடச்சிரும். இப்போ உங்கள் ஏறிச்சு திரும்ப இறங்குது, திரும்ப ஏறிச்சு திரும்ப இறங்குது. அப்போ நீங்கள் ஒரு லைன் அடிக்கும் போது எது வரைக்கும் வந்திருக்கு, அப்போ இங்கே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் இங்கே வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல பை பண்ணலாம். ஓகேங்களா? இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் மட்டும் பார்த்துட்டேன் அப்படின்றது கிடையாது. 1 மாதம் கேண்டில் ஃபாலோ பண்ணணும். அப்போ அந்த 1 மாதம் கேண்டிலில் இது போல் வந்திருக்கு அப்படின்னா, அதே போல் உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் இந்த இடத்துல வருது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குரோத் கிடைக்கும். அதுவும் சின்ன அமௌண்ட்டாக வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெரிய ப்ராஃபிட்லாம் கிடைக்காது. அப்போது நமக்கு ப்ராஃபிட் வேணும்னா நாம் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் ப்ராஃபிட்டும். ஓகேவா? அப்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ தொகை அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அது தனி வீடியோவை கொடுக்குறேன். இது நான் நீங்கள் காயின்லாம் சூஸ் பண்ணிட்டீங்க. சூஸ் பண்ண பிற்பாடு நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி காயினை வாங்கிறது எப்படின்னா, சாதாரணமாக பை அண்ட் செல் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து பை அண்ட் செல் தெரிஞ்ச பிற்பாடு நீங்கள் எப்படி எந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். நிறைய தகவல் இருக்குது. ஏன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் எப்படி யூஸ் பண்ணணும், எக்ஸ்சேஞ்சில் எப்படி வாங்கணும் விற்கணும்,
அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லணுன்னா நிறைய வீடியோ கொடுக்க வேண்டியதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோவும் கொடுத்துட்றேன். அடிப்படை வீடியோலாம் கொடுத்துட்டு அது உட்பட தான் வந்து காயின் உள்ள இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஒரு வேளை இடையிலே வந்து நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது காயின் வந்து ஏறப்போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இது போல் இந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய ஐடியா தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஐடியா இருக்குது, அப்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா தான் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ற விஷயத்தை நான் ஷேர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு எந்த வீடியோ உடனே வேணும் அப்படின்றத கமெண்டில் சொன்னாலும் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறேன். ஆனால் கண்டிப்பாக அடிப்படை வீடியோ கொடுத்துட்டு தான் அதுக்கடுத்து எல்லா வீடியோவும் கொடுப்பேன் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்தி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அத்தனை நோட்டிஃபை ஆகும். இருந்தால் அள்ளிக்கூட இல்லையில் மற்றும் சொல்லிக்கூட மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.